الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم زينوا أعيادكم بالتكبير أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா புனிதமும் அருளும் நிறைந்த உன்னதமான இந்த நல்ல நேரத்தில் அருள் நிறைந்த ஈதுல் அல்ஹா என்ற திருநாளில் மகிழ்ச்சியான நன்னாளில் புனிதமான ரமதானுடைய நோன்பை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹு தஆலா இன்று பெருநாளை கொண்டாடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், நாம் ரப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது இந்த ஈதுல் அல்ஹா இந்த ஈகை திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி அருள்வானாக. இதை அல்லாஹ் தொடர செய்தருள்வான். சங்கைக்குரியவர்களே, இந்த ஈதுடைய விசேஷமே தக்பீர் தான். ஸையினு அஅயாதக்கும் பித்தக்பீர், தக்பீரை கொண்டு உங்களுடைய பெருநாள்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்பீர் என்பது சாதாரணமானதல்ல. அது கலிமத்துன் அஸீமத்துன் முபாரக்கா, பரக்கத்தான வார்த்தை. அல்லாஹ்விடத்திலே மிக மிக கண்ணியமான ஒரு சொல், சாதாரணமான ஒரு சொல் அல்ல. அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே சாதாரணமான ஒரு சொல் அல்ல. ரப்பின் நேசத்தை பெற்ற சொல், ரப்பின் நேசத்தை பெற்ற ஒரு மகத்தான சொல். நம்முடைய பிறப்பு முதல் வாழ்க்கையினுடைய கடைசி வரை ஒரு முஃமினோடு இரண்டரை கலந்தது தக்பீர். நம்முடைய பிறப்பு முதல் பிறந்த உடனேயே வலதுகாதில் பாங்கும் இடதுகாதில் இகாமத்தும் சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பிறப்பு முதல் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் வரை நம்மோடு தொடர்பில் உள்ள ஒரு மகத்தான சொல் தான் இந்த தக்பீர் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிள்ளைங்க பிறந்து அந்த பிள்ளைங்க முதல்ல வாய் பேச ஆரம்பித்தால், அந்த பிள்ளைங்க இதான் அஃஸஹ, அவர்கள் வாய் பேச ஆரம்பித்து விட்டால் முதலாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆயத்து இது என்று வந்திருக்கிறது. வகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தகிது வலதா வலம் யகுன் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க் வலம் யகுன் லஹு வலிய்யும் மினல் ஸுல் வகப்பிர்ஹு தக்பீரா. இந்த தக்பீர் சொல்லுங்கள் என்ற கருத்திலே உள்ள இந்த குர்ஆனுடைய வசனத்தை தான், இந்த ஆயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் முதலில் இந்த ஆயத்தை கற்றுக் கொடுப்பார் வந்திருக்கிறார். தக்பீர் என்பது சாதாரணமானதல்ல. அருமையான பெருமக்களே, சில இடங்களிலே தக்பீரை சொல்றது ஃபர்து, சில இடங்களிலே தக்பீரை சொல்வது வாஜிப். ஜனாஸாவுடைய தொழுகையிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 4 தடவை சொல்வது ஃபர்து. சில இடங்களிலே தக்பீரை சொல்வது வாஜிப். தொழுகையுடைய இன்திகாலாத்தில் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுகிறோமே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், சுஜூதுக்கு செல்கிறோம், நிலைக்கு வருகிறோம், சுஜூதுக்கு செல்கிறோம், எழுந்திருக்கிறோம். இந்த நிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த தக்பீர் என்பதை மார்க்கம் வாஜிபாக ஆக்கி வைத்திருக்கிறது.
ஒரு நாளைக்கு நாம் சொல்லக்கூடிய தக்பீர் ஃபர்தான தொழுகைகளில் மாத்திரம் 94 தடவை சொல்றோம். ஃபர்தான தொழுகைகளில் மாத்திரம் 2 ரக்அத் உள்ள தொழுகையாக இருந்தால் அல்லாஹு அக்பர் 11 தடவை அதுல வருது. 3 ரக்அத் உள்ள தொழுகையாக இருந்தால் அல்லாஹு அக்பர் என்பது 17 தடவை வருகிறது. 4 ரக்அத்துகள் உள்ள தொழுகையாக இருந்தால் 21 தடவை வருகிறது. ஆக நாம் தொடக்கூடிய அந்த ஃபர்தான தொழுகைகளில் மாத்திரம் 94 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு தஆலா கியாமத் வரை இந்த உம்மத்தினுடைய கடமையான தொழுகையில் இன்திகாலாத்தில் அதனுடைய இடம் மாறுகின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்லும்படி சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் அது எவ்வளவு பெரிய கண்ணியம் வரப்படுது. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய கண்ணியம் அருமையானவர்களை, சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. ஒரு தடவை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பயணம் செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அவர்கள் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தம் வாசீலா என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணில் காயில் சொன்னால் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப கேட்கிறார்கள், யார் என்று கேட்கிறார்கள். அந்த வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கிடைத்த மரியாதையை நினைத்து நான் ஆனந்தப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். காரணம் என்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட உடனேயே ஃபுத்திஹத் லஹா அப்வாபில் ஸமா, வான்மண்டலத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து சொர்க்கம் காட்டப்படுகிறது. அந்த வார்த்தையினுடைய கணம் சாதாரணமானது. அந்த வார்த்தையினுடைய கணம் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கட்டத்திலேயும் வாங்கிலும் இகாமத்திலும் மாத்திரம் ஒரு நாளைக்கு 50 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகிறது. வாங்கில் இகாமத்தில் மாத்திரம் ஒரு நாளைக்கு 50 தடவை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்முடைய தொழுகைகளிலே, பெருநாட்களிலே, காபாவை பார்க்கும் பொழுது, தவாஃப் செய்யும் பொழுது, சை செய்யும் பொழுது, கல்லெறியும் பொழுது, உதுஹியாவிலே ஒவ்வொரு கட்டத்திலேயும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னார். அருமையானவர்களே, கணத்தையும் கண்ணியத்தையும் நாம் புரிய வேண்டும். சாதாரணமான ஒரு வார்த்தை, அது அவ்வளவு கம்பீரமான வார்த்தை. மாத்திரமல்ல, மகிழ்ச்சியான ஒவ்வொரு கட்டத்திலேயும் சஹாபாக்கள் தக்பீர் சொல்லி இருக்கிறார். மகிழ்ச்சியான கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சோபனம் சொன்னார், சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். இதா ராய்துல் ஹரீர், ஒரு இடத்தில் தீ பிடிக்கிறதா ஃபக்கபிரு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், ஃபைன்ன தக்பீர துத்ஃபிஹு, அந்த தக்பீர் தீயை அணைக்கும் என்று சொன்னார்கள். இந்த தக்பீர் தீயை அணைக்கும் என்று சொன்னார். சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அதனுடைய கண்ணியம் என்பது அவ்வளவு மகத்துவமிக்கதும் அவ்வளவு மேன்மையானதும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, அத்தகைய தக்பீருடைய நாட்களாக அல்லாஹு தஆலா இந்த பெருநாளை அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் கொடுத்து வைத்திருந்த ஆனந்தத்தோடும் இன்பத்தோடும் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹு அக்பர், ரப்பே நீதான் பெரியவன். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயர்வான கட்டத்தை பொருளாதாரத்திலோ, அதிகாரத்திலோ, வேறு அழகிலோ, வேறு எந்த நிலையிலோ நான் உயர்ந்தாலும் அல்லாஹ்வே நான் சாதாரணமானவன், நீதான் கண்ணியமானவன் ரப்பே, நீதான் கண்ணியமானவர் என்று ரப்பினுடைய அலுமத்தை, அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய மேலான உயர்வை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹு அக்பர். கேட்கும் பொழுது கூட நம்ம சொல்லணும் அல்லாஹு அக்பர். சாதாரண ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய மரியாதை என்பது அவ்வளவு உன்னதமானது. அல்லாஹ் தஆலா அதனால்தான் நம்முடைய மகிழ்ச்சியான நாட்களில், புனிதமான நோன்பு பெருநாளிலும், இந்த ஈகை திருநாளிலும், ஹஜ் பெருநாட்களிலும் அல்லாஹ் தஆலா தக்பீரை தான் நமக்கு நடைமுறையாக ஆக்கியிருக்கிறார். மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் இந்த மகிழ்ச்சி அல்லாஹ் தொடர்ச்சி அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லா விதமான மேன்மைகளையும் பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த நாட்களை காரணமாக்கிறார். பெருமையான பெருமக்களே, பெருநாளுடைய செய்தியாய் ரப்பினுடைய சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் 3 வழிகளை வச்சிருக்கிறான். ரப்பினுடைய உன்னதமான சொர்க்கம், வாழ்க்கையில வெற்றியும் லட்சியமும் அதுதான். ஒரு மனிதர் சொர்க்கத்தை பெற்று விட்டார், வாழ்க்கையிலே அவர் உன்னதமான வெற்றியை பெற்று, வாழ்க்கையில வேறு நடைமுறையில எந்த வெற்றியை பெற்றாலும் சரி அதுவெல்லாம் தற்காலிகம், நிலையான நிரந்தரமான, லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அப்புறம் மரணம் எல்லாம் கிடையாது. ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த உன்னதமான சொர்க்கத்தை பெறுவதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனுடைய லட்சியமான மகத்தான வெற்றி. இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா 3 வழிகளை வைத்திருக்கிறார். முதலாவது பிரதானமானது ஈமான்.
இரண்டாவது சாலிஹான அமல்கள், மூன்றாவது உயர்ந்த நற்குணங்கள், பண்பாடுகள். இந்த மூன்றும் தான் சொர்க்கத்தை அடைவதற்கான வழிகளாக ரப்பு தஆலா ஆக்கியிருக்கிறார். இந்த பயிற்சியை தான் ரமதான் நமக்கு தந்தது. இந்த பயிற்சியை தான் ரமதான், புனிதமான ரமதான் நோன்பு நமக்கு கற்றுத் தந்தது. புனிதமான ரமதானை பொறுத்தவரையிலே சங்கையான பெருமக்களே, அற்புதமான பயிற்சி. நோன்பு வைக்கிறோம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் சாம ஃபீ ரமதான ஈமானன், ஈமானுடைய நிலையில் யார் நோன்பு வைக்கிறார்களோ, யார் நன்மையை கருதி நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. மன் காம, யார் இரவு காலத்தில் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன், ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் இரவு காலத்தில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் மன்னிப்பு. முதலாவது அல்லாஹ் தஆலா நோன்பை பொறுத்தவரையிலே அது ரப்பினுடைய தொடர்பிலே நோன்பை தந்தான், தராவீகை தந்தான், தஹஜ்ஜுதை தந்தான், உபரியான வணக்கங்களை தந்தான், திலாவத்தை அதிகம் ஓதுவதற்கு நசீபை தந்தான், இஅ்திகாஃபை தந்தான். எல்லாம் ரப்பு தொடர்பானது. ஈமானோடு ரப்பு தொடர்பானது. அதே ரமதானிலே அல்லாஹ் தஆலா சில விதமான பண்பாடுகளை உண்டாக்க சொல்கிறான். சில விதமான பண்பாடுகள். ஜகாத்தை நாம் நிறைவேற்றுகிறோம், சதகாக்களை நாம் நிறைவேற்றுகிறோம், அதியாக்களை, அன்பளிப்புகளை வழங்குகிறோம், அதேபோல் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிறோம், ஃபித்ராவை நாம் கொடுக்கிறோம். இதுவெல்லாம் ரமதானில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருந்த மனிதர்களோடு, படைப்பினங்களோடு உள்ள ஒரு தொடர். அல்லாஹ்வுடைய காரியங்களையும் செய்வது, அடியார்களோடு உள்ள காரியங்களை நிறைவேற்றுவது ஈமானோடு. அதுதான் ஒன்று இபாதத்துகள், இன்னொன்று நற்குணங்கள். இந்த இரண்டையும் சேர்த்து நமக்கு பயிற்சியாக தந்தது ரமதான். ஒரு ஆள் நோன்பு வைக்கிறார், ரசூல் சொல்கிறார்கள், தொழுகிறார், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்கள் அனைத்தை விட்டும் அவரை நீக்கி விடும் சொன்னார். அப்படி நீக்கலன்னு சொன்னா அது உண்மையான பூரணமான தொழுகை இல்லை. பூரணமான தொழுகை இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்கிறான், அராய்த அல்லதி யுகذிபு பித்தீன். நாயகமே, மார்க்கத்தை பொய்யாக்கியவர்கள் யார் தெரியுமா கேக்குறான். யார் மார்க்கத்தை பொய்யாக்கினவனா? யார் ஈமான் கொள்ளல, ஒழுங்கா இபாதத் செய்யல அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அராய்த அல்லதி யுகذிபு பித்தீன். மார்க்கத்தை பொய்யாக்கியவர்கள் யார்? என்ன சொல்கிறான்னா, ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம். யதீம்களை அரவணைக்காதவர்கள். வலா யஹல்லு அலா தஆமி மிஸ்கீன். ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உணவளிக்காதவர்கள். மக்களுடைய காரியங்களிலே கவனம் செலுத்தாத, அவர்களோடு உயர்ந்த குணத்தில் நடந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் தான் மார்க்கத்தை பொய்யாக்கியவர்கள். மார்க்கத்தை பொய்யாக்கியவங்கன்னா ஈமான் கொள்ளாம இருக்கணும்னு சொல்லணும், தொழுகாம இருக்கணும்னு சொல்லணும், அதுதானே. ஆனால் மக்கள் விஷயத்திலே, பிறருடைய விஷயத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யாமல், நீங்கள் இபாதத்து மாத்திரம்தான் குறிக்கோள் என்று இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்திலே நீங்கள் உண்மையானவர்கள் அல்ல. உங்களுடைய நம்பிக்கை போலி நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கைகள் போலி நம்பிக்கைகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். குர்ஆன் முழுவதும் ஏறிட்டு பார்த்தால், ஹதீஸ்களிலே பார்த்தால் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. அருவருக்கத்தக்க வார்த்தைகளை ஒருவர் விடவில்லை, நோன்பு வைத்திருக்கிறார். அருவருக்கத்தக்க வார்த்தைகளை விடவில்லை, அசிங்கமான செயல்களை விடவில்லை. சொல்கிறார்கள், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. அவன் பட்டி கிடக்கணும்னு அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை. அவன் பட்டி கிடக்கணும்னு ஒரு தேவையும் நமக்கு இல்லை. அப்ப அந்த நோன்பு என்பது அவனை பண்பாடுகளை உருவாக்க வேண்டும். அந்த நோன்பு என்பது மக்களிடத்திலே சீரான குணத்தோடு நடந்து கொள்வதற்குண்டான உன்னதமான நிலையை, ஈமானை பற்றி அதற்கு பிறகு இபாதத்தில் ஆகி அது உயர்ந்த குணங்களை, பண்பாடுகளை உண்டாக்கினால்தான் அந்த இபாதத் நிறைவான இபாதத். இந்த இபாதத் நிறைவான குர்ஆனுடைய ஆயத்துக்களை பூரா பார்த்தா, ஆய்வு செய்து பார்த்தால், கத் அஃலஹல் முஃமினூன் அல்லாஹ் சொல்வான், மூமின்கள் ஜெயம் பெற்றார்கள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த மூமின்கள்? அல்லாஹ் சொல்கிறான். அது யார்? மூமின்கள் என்றால் யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். முஃமின் அத்தியாயத்தினுடைய தொடக்கம். தொழுகையில் கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் இறையச்சத்தோடும் இருப்பார். அதாவது இபாதத்தை சொன்னார். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். தேவையில்லாத காரியங்களை விட்டு நீங்கி இருப்பார்கள்.
முதலாவது இபாதத்தை சொன்னான், அதுக்கு அடுத்து குணங்களை சொன்னான், பண்பாட்டை சொன்னான். முதலாவது இபாதத்தை சொல்கிறான், அந்த இபாதத்தை உண்டாக்கி தர வேண்டிய பண்பாடுகளை சொல்கிறான். வல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள், இபாதத்தை சொன்னான். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், கற்பை பேணி நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் ராஊன், தங்களுடைய அமானிதங்களை பேணுவார்கள். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், இதையெல்லாம் பேணுவார்கள். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யஹாஃபிலூன், தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொன்னான், அடியார்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய பண்புகளை சொன்னான். மாற்றி 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 அல்லாஹ் தஆலா சொல்லி அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள் தான் சொர்க்கத்தினுடைய வாரிசுக்காரர். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் கபூல் செய்வான் என்றால் இந்த இரண்டும் சேர வேண்டும். ஈமானுடனே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டும் சேரும் பொழுதுதான் அவர்கள் உண்மையான வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குர்ஆனிலே எவ்வளவு பார்க்கலாம். வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார்? அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறார். ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அடியார்கள் யார்? வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியிலே நடந்து சென்றால் அமைதியாய், பண்பாய், ஒழுக்கமாய் நடந்து சென்றார். வைதா காத்தபஹுல் ஜாஹிலூன், அறியாதவர்களிடத்தில் பேசினார் கூட காலு சலாமா, ஒதுங்கி போயிடுவாங்க, ஒதுங்கி போய் விடுவார்கள். குணங்களை சொல்கிறான். யார்? ரஹ்மானுடைய அடியார். ரஹ்மானுடைய அடியார்கள்னா யாரு? தொழுகணும், ஜகாத், இதுவே தான் அல்லாஹ்வுடைய அடியார்களிலே பிரதானமானது. ஆனால் அந்த இபாதத்துகள் பண்பாடுகளை உருவாக்கி இருக்க வேண்டும், அந்த இபாதத்துகள் குணங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். அந்த இபாதத்துகள் பண்பாடுகளை உருவாக்கவில்லை என்று சொன்னால், அருமையானவர்களே, வழிபாடுகளின் இலக்கே, நோக்கமே ஒரு மனிதனுக்கு சிறந்த பண்புகளை உருவாக்குவது, சிறந்த பண்பாடுகளை உருவாக்குவது. இந்த இபாதுர் ரஹ்மானுடைய தொடரிலே பார்த்தால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை சொன்னா, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மாற்றி 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 அல்லாஹ் தஆலா இரண்டையும் எடுத்து சொல்றார். அதனால இந்த இரண்டையும் நிறைவேற்றும் பொழுதுதான் ஹதீஸிலே பார்க்கிறோம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்களா, மறுமை நாளை நம்பி இருக்கிறீர்களா, ஃபல்யகுல் கைரன் அவ் லா யஸ்முத், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அது வாய் மூடி இருக்கு. நல்ல பிறரோடு உள்ள தொடர்பிலே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அது வாய் மூடி இருக்கு. யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு. மன் கான யுமினு பில்லாஹ், இந்த ஹதீஸினுடைய தொடர் நிறைய வருகிறது. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டார்களோ, மறுமை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஃபல்யுக்ரிம் ஜாரா, அவருடைய அண்டை வீட்டாரோடு கண்ணியமா நடந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை சொன்னாங்க, நாங்க வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீ சத்தியம் விட்டு சொல்கிறேன், அவன் மூமின் அல்லன்னா, அவன் மூமின் அல்ல. 3 தடவை சொன்னாங்க. சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீ சத்தியம் விட்டு சொல்கிறேன், அவன் மூமின் அல்ல, மூமின் அல்ல, மூமின் அல்ல. யார் நாயகமே? அப்படியா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லா யக்மனு ஜாருஹு பவாயிகஹு, அவனுடைய தீமைகளை விட்டு மற்றவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார். அவனா வம்பன்ல, அவனா அவன் ரவுடிலோ, அவனா அவன் சேட்டை தாங்க முடியாது என்று அவனுடைய தீமையை விட்டும் அவனுடைய அண்டை வீட்டார் அடுத்தவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே ஈமானுடைய நிறைவில்லைன்னு சொன்னாங்க. என்றால் நம்முடைய இபாதத்துகள் நம்ம எப்படி உருவாக்க வேண்டும்? ரமலான் அந்த பயிற்சியை தான் தந்தது. நோன்பு வைத்தோம், தராவீஹ் தொழுதோம், தஹஜ்ஜத் தொழுதோம், இஅ்திகாஃப் இருந்தோம், நன்மையான உபரியான வணக்கங்களை செய்தோம், குர்ஆனை ஓதினோம். ஆனால் அது நமக்கு உண்டாக்க வேண்டிய பண்பு என்ன? பண்புகளை உருவாக்க வேண்டும். அதையும் அல்லாஹ் தஆலா ரமதானிலே நமக்கு பயிற்சியாக தந்தார். இந்த இரண்டும் சேரும் பொழுதுதான் ஒரு முஃமினுடைய உன்னதமான உயர்வு. உலகத்திலே தனி மனிதர்கள் வீழ்ந்ததும், சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததும், தனி மனிதர்கள் வீழ்ந்ததும், எல்லா நிலையிலும் உயர்ந்திருந்த தனி மனிதர்களை வீழ்ச்சி. அது மாதிரி இனிமேல் இதற்கு ஒரு முடிவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்குண்டான சாம்ராஜ்யங்களுடைய வீழ்ச்சி. வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால், வரலாற்றினுடைய பக்கங்களை பார்த்தால், அன்பையார்களுடைய பண்பாடுகளை இழந்ததா, குணங்களை இழந்ததா. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், ஆத் சமூகம், உலகத்திலே தனி மனிதர்களான ஃபிரௌன், ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம்,
நம்முடைய முகல் சாம்ராஜ்யம் வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்த்தால் இப்படிப்பட்ட மகத்தான சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததும் பண்பாடுகளை இழந்ததினால், ஒழுக்கங்களை இழந்ததினால், குணங்களை விட்டொழித்ததால், நல்ல குணங்களை விட்டொழித்ததால். ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? ஈமானோடும் சாலிஹான அமல்கள், அதுபோல உயர்ந்த குணங்கள் இரண்டும் சேரும் பொழுதுதான், ஈமானோடு இந்த இரண்டும் ஆக மூன்று ஒன்றிணையும் பொழுதுதான் சொர்க்கத்திற்கான வழி இலகுவானது. உலகத்திலும் கண்ணியம், அல்லாஹ் தஆலா மகத்தான கண்ணியத்தை சொர்க்கத்திலும் வைத்திருக்கிறார். உண்மையானவர்களே, அதனாலே இந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வழிகளாக இந்த அமல் செய்பவர்களை சொன்னாங்க. பின்னால் ஒரு கூட்டம் வரும், பின்னால் ஒரு கூட்டம் வரும், நல்ல அமல்களை செய்வார்கள். அவருடைய அமல்களுக்கு கூலி என்ன தெரியுமா? சாதாரணமா நீங்க எப்படி சாதாரணமா அமல் செய்றீங்களோ அது மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் லில்ஆமிலி ஃபீஹின்ன மிஸ்லு அஜ்ரு 50 ரஜுலன், 50 பேருடைய கூலி. 50 மனிதர்கள் யஅமலூன மிஸ்ல அமலிக்கும், உங்களை போல அமல் செய்வாங்க. ஆனா உங்களை மாதிரி 50 பேருக்கு சேர்த்து ஒரு ஆளு கூலி கொடுக்க முடியும். சஹாபாக்கள் வியந்துட்டாங்க. நாயகமே என்ன சொல்றீங்க? யா ரசூலல்லாஹ், அஜ்ரு 50 மின்னா அவ் மின்ஹும், எங்கள்ல உள்ள 50 பேரா, அவங்க வாழ்ற காலத்தில் உள்ள 50 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கா? அவங்களுக்கு ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அஜ்ரு 50 மின்னா அவ் மின்ஹும், எங்கள்ல உள்ள 50 பேருடைய கூலி பின்னால் வரக்கூடிய நல்ல அமல் செய்யக்கூடிய அவர்களிலே ஒருவருக்கு கொடுக்கப்படுமா? அவங்க வாழ்ற காலத்துல ஒரு 50 நல்ல மனுஷன், அவருடைய சேர்த்து கூலி ஒரு ஆளுக்கான்னு கேட்டாங்க. சொன்னாங்க இல்லை இல்லை, பல் அஜ்ரு 50 மின்கும், உங்கள்ல உள்ள 50 பேருடைய கூலி ஒரு ஆளுக்குன்னா. சுப்ஹானல்லாஹ், சாதாரண வார்த்தையா இது? அப்படிப்பட்ட அமலாக நம்முடைய அமல் இருந்தால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமல்களோடு பண்பாடுகளை உருவாக்கக்கூடிய அந்த அமல்களாக இருக்குமானால் ஒருவருக்குண்டான கூலி என்பது சஹாபிகள் அமல் செய்த கூலியிலே 50 பேருடைய கூலி ஒருவருக்கு வழங்கப்படும். அல்லாஹ் ரசூலின் சத்திய வாக்கு பெறும், சாதாரணமான வாக்கு. அதனால இந்த இரண்டையும் இணைத்து இருக்க வேண்டும். ஜபலா என்ற ஒரு நாட்டினுடைய மன்னர் ஈமான் கொண்டார் உமர்தானுடைய காலகட்டத்தில். ஜபலா என்ற அந்த நாட்டினுடைய மன்னர் ஈமான் கொள்கிறார். ஷாமிலே இருந்த கஸ்ஸான் என்ற அந்த கோத்திரத்தாருடைய மன்னர் தலைவர், அந்த அரசர் ஈமான் கொள்கிறார். உமர்தானுடைய காலம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருக்கு ஈமானுடைய நிலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு, நீண்ட வரலாறுகள் இருக்கிறது, நேரமாகிடுச்சு, தவாப் செய்தார். ஹஜ்ஜுடைய காலம், அதனால அவர் மக்காவுக்கு வந்திருந்தார், தவாப் செய்கிறார். தவாப் செய்கின்ற நேரத்திலே நீண்ட நெடிய அங்கி, மன்னர் அல்லவா, நீண்ட நெடிய அங்கி போட்டுக்கொண்டு தவாப் செய்கிறார். அந்த தவாஃபிலே அவருக்கு பின்னால் வந்த ஒருவர் வாத்தியா ரஜுலன் அலா இஸாரிஹி, நீண்டிருந்த அந்த ஆடையின் மீது ஒரு ஃபகீர் பனு மஸாரா என்ற கூட்டத்தை சார்ந்த ஒரு ஃபகீர், அவர் பின்னால் தவாஃபில் வந்துட்டு இருக்காரு. தற்செயலா இவருக்கு இவருடைய அங்கியை மிதிச்சிட்டார். மிதிச்ச உடனே நிலையிடுமாறி விட்டார். மன்னர் நிலையிடுமாறிட்டார். பார்க்கிறார், தன்னுடைய அங்கி ஒரு ஆள் மிதிச்சு விட்டார். நிலையிடுமாறார். ஓ லத்த மாத்திரம் ஓங்கி கண்டத்தில் ஒரு அறை கொடுத்துட்டார். ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டார். அறை கொடுத்துட்டு அவர் சொன்னார், வலவலா ஹுர்மத்துல் பைத், பைத்துல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு அவனை விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா அவனை கொலை செய்திருவேன். பைத்துல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய கண்ணியத்துக்காக விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா இந்த நரத்து நான் கொலை செய்திருவேன். அவரு நீதிக்கு பெயர் பெற்ற செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு முறையிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை கூப்பிட்டாங்க, வாங்க அடிச்சீங்களா? ஆமா, நீங்களே ஒப்புக்கொண்டுட்டீங்க குற்றத்தை, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவர் ஓங்கி உங்களை திருப்பி அடிக்கணும்னா, அவர் திருப்பி உங்களை அடிக்கணும்னு சொன்னாங்க. என்னையா, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? கஸ்ஸான் கோத்திரத்தாருடைய அந்த மக்களுடைய அரசன். அவர் வேணும்னு மிதிக்கல, மிதிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு நீண்ட அங்கியில் மிதித்தார். உங்களுடைய நிலை தடுமாறி விட்டது, அதனால அறை வாங்கிதான் ஆகணும்னு சொன்னார். அவர் அதற்கு பிறகு இல்ல அப்படின்னா இந்த தீனை எனக்கு பெருசா தெரியல. யார் தீனை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல தீனை விட்டு போனானா அவனுக்கும் இதான் தண்டனை அப்படின்னாங்க. அவனுக்கும் தண்டனை வேற என்னாங்க. இந்த நிலையை அறிந்த அந்த கஸ்ஸான் நாட்டினுடைய மன்னர் தப்பிச்சு ஒரு மாதிரியே சாமி போயிட்டார்.
அங்கிருந்து தப்பிச்சு போய்விட்டார். இந்த வரலாறு பின்னால் உமர் ரலியல்லாஹு ஒரு தூதர் அனுப்பினாங்க. அவர் போய் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்க, என்ன ஏதுன்னு போனாங்க. போன இடத்துல அவரை போய் பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய தூதராய் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அழுதார் 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 அழுதார். எவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் இழந்து விட்டேன், எவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் அழுதார். அமீருல் முஃமினீனுடைய பிள்ளை எனக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தா நான் என்ன திரும்ப வர்றேன். இவர் அதுக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும், அது சம்மதிக்க வேண்டியது அங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு மேலைகளை எதையோ உளர்ற. திரும்ப வந்த உடனே அந்த தூதர் வந்து சொன்னார். முதல்ல கேட்டான், குடிச்சிருந்தாரான்? ஆமா. இனிமேல் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். குடித்திருந்தாரான்னு கேட்டாங்க. ஆமாண்ணா. இனிமேல் அவர் திருந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். பெருமக்களே, ஏன், என்ன காரணம்? அவருடைய ஈமான், அவருடைய இஸ்லாம், அவருடைய தவா, அவருடைய அதப், அவருடைய இமானத் அவருக்கு நல்ல குணங்களை உண்டாக்கி வைக்கும். நல்ல குணங்களை உண்டாக்கி வைக்கவில்லை, தீனை விட்டு சென்று. அதனாலே வாழ்க்கையிலே நாம் ரமதானிலே பெற்ற அந்த பயிற்சியாய் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பேணுதலாக செய்யணும். அடியார்களோடு மற்றவர்களோடு உள்ள குணங்களை, நல்ல பண்புகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பெருநாளுடைய மகத்துவத்தை கொண்டு அத்தகைய உயர்ந்த இபாதத்துள்ளவர்களாய், சிறந்த பண்பாடு உள்ளவர்களாய், உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாய் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.